அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஏப்ரல் 2ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை முதலில் தமிழ் மொழியில் காண்போம். ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் மதி என்று கூறலாம். மதி என்ற அந்த சொல்லிற்கு மனத்தின் திறன் என கரந்துரை சொல்லாக நாம் கூறலாம். மனிதனாக இருப்பது என்பது அவரவர் நினைவகத்தில் இருப்பது போலவே அப்படியே இருப்பார். மனிதனாக இருப்பது என்பது அவரவர் நினைவகத்தில் இருப்பது போலவே அப்படியே இருப்பார். மனிதனின் வாழ்க்கை உண்மையானது, அவரது எண்ணங்கள் உண்மையானவை, அவரது செயல்கள் உண்மையானவை. இருக்கும் செயல்களை பற்றிய புலனாய்வில் வைத்திருப்பதே தகுதியின் வழியாகும். மனிதர்களை அவரவர்கள் மனதிலிருந்து பிரிக்க முடியாது. அவரவர்கள் வாழ்க்கையை அவரவரது சிந்தையிலிருந்து பிரிக்க முடியாது. மனத்தையும் சிந்தையையும் வாழ்க்கையும் எளிதானதாக ஒளிர்வு வண்ணம் என பிரிக்க முடியாதவை. உண்மைகள் அனைத்தும் போதுமானவை. மேலும் அவற்றை பற்றிய அனைத்து அறிவின் அடிப்படை வேலைகளும் தொடர்பானவையாக உள்ளன. வாழ்வது என்பது சிந்தித்து செயல்படுவது மாறுவதற்கு இருக்கும் என கூறலாம். மனிதனின் வாழ்க்கை உண்மையானது. அவரது எண்ணங்கள் உண்மையானவை, அவரது செயல்கள் உண்மையானவை. இருக்கும் செயல்களை பற்றிய புலனாய்வே நம்மை வைத்து இருப்பதற்கு உண்டான ஒரு தகுதியின் வழியாக நாம் கூறலாம். மனிதர்கள் அவர்கள் மனத்திலிருந்து பிரிக்க முடியாது. அவர்கள் வாழ்க்கையை அவரவரது சிந்தைகளிலிருந்து பிரிக்க முடியாது. மனத்தின் சிந்தையும் வாழ்க்கையும் எளிதானதாக ஒளிர்வு வண்ணம் என பிரிக்க முடியாதவை. உண்மைகள் அனைத்தும் போதுமானவை. மேலும் அவற்றை பற்றிய அனைத்து அறிவின் அடிப்படை வேலைகளும் தொடர்பானவையாக உள்ளன என கூறலாம். வாழ்வது என்பது சிந்தித்து செயல்படுவது மாறுவதற்கு இருக்கும் என தமிழ் மொழியில் அவர் பதிந்ததை கூறலாம். அவர் பதிந்த ஆங்கில பதிவினை காண்போம். We can say it in acrostic mind. For the mind word, we can say it in acrostic memory in neuronal directions. Mind, we can say memory in neuronal directions. Whatever we think in terms of our neuronal directions in our mind, we can say memory in neuronal direction. Man is, and as he thinks, so is he. Man's life is actual, his thoughts are actual, and his deeds are actual. To occupy ourselves with the investigation of things that are is the way of wisdom. Man's life is actual, his thoughts are actual, his deeds are actual. To occupy themselves with the investigation of things that are is the way of wisdom. Man cannot be separated from his mind. His life cannot be separated from his thoughts. Mind, thought, and life are as inseparable as light, radiance, and color. The facts are all sufficient and contain within themselves the groundwork of all knowledge concerning them. To live is to think and act, and to think and act is to change. What he says on April 2. Mind, we can say it in acrostic memory in neuronal direction. மதி என தமிழ் மொழியில் மனத்தின் திறன் என கரந்துரை சொல்லாக ஏப்ரல் 2ஆம் தேதி பதிவினை கூறி இந்த பதிவினை அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாள் என்ற பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.